welcome back to my channel Grammar Made Easy. இது again reported speech கான part 2 video. part 1ல பாத்தீங்கன்னா kinds of sentences full-ஆ explain பண்ணிருப்பேன். அதுல உங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததுன்னா அந்த வீடியோக்கான comment sectionல உங்களுடைய doubts-அ drop பண்ணுங்க. Okay, இப்போ இந்த வீடியோல direct speech-னா என்ன, indirect speech-னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு explanation கொடுக்க போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஒரு டைரக்ட் டு இன்டைரக்டோ இல்ல இன்டைரக்ட் டு டைரக்டோ அது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போ டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, ஃபர்ஸ்ட் அதை என்னன்றத பார்ப்போம். வாட் இஸ் டைரக்ட் ஸ்பீச்? டைரக்ட் ஸ்பீச் இஸ் நத்திங் பட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர். தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர். அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து தகவலை மாத்தி சொல்லுவாங்களா? தகவலை மாத்த மாட்டாங்க, விஷயத்த மாத்த மாட்டாங்க. ஆனா அதுல யூஸ் பண்ற சில வேர்ட்ஸ்ல மாற்றங்கள் வரும் இன்டைரக்ட் ஸ்பீச்ல. ஸோ டைரக்ட் ஸ்பீச் வில் ஹாவ் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர். டைரக்ட் ஸ்பீச் வில் ஹாவ் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், ஆக்சுவல் வேர்ட்ஸ். அவர் ஸ்பீக்கர் பேசினவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகள் எந்த மாற்றமும் இல்லாம டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயமும் டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கும். ஒண்ணு நான் என்ன சொன்னேன், எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். இன்னொன்னு டைரக்ட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டட் கமா கண்டிப்பா இருக்கும். இன்வெர்டட் கமாஸ் கண்டிப்பா இருக்கும். இது என்ன இன்வெர்டட் கமாஸ் அப்படின்னா, அவங்க சொன்ன வார்த்தைகளை இன்வெர்டட் கமா இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கும். அதுதான் டைரக்ட் ஸ்பீச். சரி, இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இன்டைரக்ட் ஸ்பீச்சை நம்ம வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னும் சொல்லுவோம். இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு இன்னொரு பேரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ மேக்சிமம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னும் சொல்லுவாங்க, இல்ல இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ஏன் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா, இது தேர்ட் பர்சனுக்கு போய் சேரும். அப்படி தேர்ட் பர்சனுக்கு போய் சேரும் போது அதுல சில வார்த்தைகளை சேர்ப்போம், சில வார்த்தைகளை மாத்துவோம். ஆனா முக்கியமானது என்னன்னா, இன்வெர்டட் கமாஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருக்காது. என்ன இருக்காது? இன்வெர்டட் கமாஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருக்காது. இன்வெர்டட் கமா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருக்காது. எங்க இன்வெர்டட் கமா யூஸ் பண்ணுவோம், அதாவது இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, டைரக்ட் ஸ்பீச்ல கண்டிப்பா இன்வெர்டட் கமா இருக்கும். ஆனா இன்டைரக்ட் ஸ்பீச்ல இல்ல ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இந்த இன்வெர்டட் கமாஸ் இருக்கவே இருக்காது. சரி, இதை தவிர வேற என்னெல்லாம் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட் டு இன்டைரக்ட் அப்படி மாத்தும் போது டென்சஸ்ல மாற்றம் வரும். நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி வேர்ப்னா என்ன. வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ். இதுல ஒரு முக்கியமான பிரிவினை இருக்கு, ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல நிறைய லிஸ்ட் இருக்கு. இது நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதுல இருக்க வீடியோ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல டென்சஸ் மாறுபடும். இதுல டென்சஸ்ல என்ன மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் டைரக்ட் டு இன்டைரக்ட்கான ஒரு பேஸ். கண்டிப்பா இது தெரிஞ்சா நீங்க இதை ஈஸியா இந்த 2 மார்க்ஸை கிராக் பண்ணிடலாம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் when you convert a sentence from direct to indirect, direct to indirect, when you are asked to convert a sentence from direct to indirect, just keep in mind that there are going to be some changes in the tense. What about that? Always remember the present form. Present will change to past. Presentல இருக்கிற verb pastக்கு மாறும். இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். Presentல இருக்கிற verb pastக்கு மாறும். இன்னொன்னு பாஸ்ட்ல இருக்கிறது, அதாவது பிரசன்ட்ல வேர்ப் இருக்கு, கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல வேர்ப் பிரசன்ட்ல இருக்குன்னா
அது இன்டைரக்ட் சென்டென்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தும் போது பிரசன்ட்ல இருக்கிற வேர்ப் வந்து பாஸ்டுக்கு மாறும். இதுவே டைரக்ட் ஸ்பீச்ல ஏற்கனவே வேர்ப் பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு, அந்த பட்சத்துல இன்டைரக்ட் ஸ்பீச்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு மாறும். பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது என்ன பாஸ்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட், இது எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரூல், பிரசன்ட் பர்ஃபெக்ட். பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கிற verb again past perfectக்கு தான் மாறும். சோ 3 முக்கியமான ரூல். இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்துடலாம் டைரக்ட் டு இன்டைரக்ட். பட் இதை தவிர இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு புரியுற வரைக்கும் இந்த வீடியோவை வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், 3 ரூல் சொன்னேன். அதாவது பிரசன்ட்ல இருக்க verb பாஸ்டுக்கு மாறும், பாஸ்ட்ல இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாறும், பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கிறதும் பாஸ்டுக்கு மாறும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரசன்ட்ல இருக்கிறது பாஸ்டுக்கு மாறும், பாஸ்ட்ல இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாறும், பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கிறதுமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் மாறும். சோ முக்கியமான 3 சேஞ்சஸ். சோ டைரக்ட் டு இன்டைரக்ட் மாத்தும் போது டென்சஸ்ல என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா, all the verbs that are in the present form will get converted to its past form. That which already exists in the past will get converted to its past perfect, and that which is in the present perfect will get changed to the past perfect. So these are the 3 changes with regards to the tense. I hope you would have understood. அப்படி புரியலன்னா திருப்பியும் ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய டவுட்ஸை காமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், present to past. present to past. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது என்ன present to past அப்படின்னா, present verb present ஃபார்ம்ல இருந்தா இன்டைரக்ட் ஃபார்முக்கு மாத்தும் போது அதை வந்து பாஸ்ட் ஃபார்முக்கு மாத்தி எழுதணும். டைரக்ட் ஃபார்ம்ல verb வந்து present ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதை இன்டைரக்ட் ஃபார்முக்கு மாத்தும் போது இருக்கிற present ஃபார்ம் verb பாஸ்ட் ஃபார்ம், அதோடைய இமீடியட் பாஸ்ட் ஃபார்முக்கு மாத்தணும். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது நான் ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸா கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நான் அது எப்படி டைரக்ட்ல கொடுக்கணும் அப்படின்றத சொல்றேன். I eat strawberry. I eat strawberry. இப்போ இந்த இடத்துல I subject, eat verb. இதுல எது verb? eat. eat தான் verb. so இந்த verb இப்போ present formல இருக்கு. இது எப்படி present formல இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். s or es ஆட் பண்ணுவோம், இல்லனா root form of the verb யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டு தான் presentக்கான ஐடென்டிஃபிகேஷன். subject சிங்குலரா இருந்தா s or es ஆட் பண்ணுவோம், subject pluralல இருந்தா root form of the verb யூஸ் பண்ணிருப்போம். அதுதான் சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல I eat strawberry. I அப்படின்றது எப்பயுமே இந்த சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் அது வந்து ப்ளூரல் ஓட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். though it denotes only one person, it will actually follow the rules of the plural subjects. so அது அந்த பேஸ் படி, அந்த ரூல் படி பார்த்தா I eat strawberry. இந்த இடத்துல eat அப்படின்றது தான் verb. இப்போ இது present ஃபார்ம்ல இருக்கு. ரூல் என்ன, presentல இருக்கிறது பாஸ்டா மாறணும். always when you convert a sentence from direct to indirect, you must make sure that there are changes that are done with regards to the tenses. so the first rule and foremost rule is that you need to convert the verb that exists in the present form need to be converted to its past form. கண்டிப்பா presentல இருக்க verb பாஸ்டுக்கு மாறும். இதுதான் இந்த ஒரு ரூல் மட்டும்தானா? இல்ல, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 3 ரூல்ஸ். அதாவது பிரசன்ட்ல இருந்தா பாஸ்டுக்கு மாறும், ஆல்ரெடி பாஸ்ட்ல இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாறும், பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாறும். இப்போ இந்த இடத்துல சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இந்த சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம் இதுதான் verb. இந்த verb வந்து சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இதோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ate.
பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ate. புரிஞ்சிருச்சா? பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ate. இப்ப இதுவே she pushes the box. she pushes the box. இப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த இடத்துல s or es ஆட் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா she pushes the box. she pushes the box. இந்த இடத்துல இந்த verb என்னன்னா pushes. இதுதான் verb. ஆனா இந்த verb கூட es ஆட் பண்ணிருக்கேன். es ஆட் பண்ணிருக்கேன். ஏன் ஆட் பண்ணிருக்கேன்னா அப்பதான் இது சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியும். இந்த es ஆட் பண்ணிருக்கிறது தான் it gives us a clue that it is in the simple present form. How? For what reason have I added es to it? Is because the subject here is in the singular form. எப்பயுமே சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா s or es ஆட் பண்ணுவோம். அந்த s or es ஒரு வேர்ப்ல ஆட் ஆயிருந்தாலே அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா அது சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. அதை தவிர்த்து இன்னொரு ஃபார்ம்லயும் இருக்கும் சிம்பிள் பிரசன்ட்ல. அது எப்படின்னா ரூட் ஃபார்ம். இதோடைய ரூட் ஃபார்ம் என்ன? புஷ். இதுதான் இதோடைய ரூட் ஃபார்ம். இதுதான் இதோட ரூட் ஃபார்ம். சோ இப்போ தே புஷ் அப்படின்னு போட்டா தேன்றது ப்ளூரல். அந்த இடத்துல புஷ் அப்படின்னு இருக்கு. ஏன் இருக்கு? ஏன்னா தே ப்ளூரல். அதே சமயத்துல இது சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம் தான். பிரசன்ட் ஃபார்ம் தான். ஆனா s or es ஆட் பண்ணல. ஏன் ஆட் பண்ணலன்னா சப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. சப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்தா s or es ஆட் பண்ண மாட்டோம். அதோடைய ரூட் ஃபார்மை தான் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்தா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை டினோட் பண்ணணும்னா அதோடைய ரூட் ஃபார்மை யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா verb கூட s or es ஆட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த verb வந்து சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் ஆயிடும். சோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா பிரசன்ட்ல இருக்கிறது பாஸ்டா மாறும். அப்போ இங்க she pushes the box. அப்போ இது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? pushed. இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? pushed. So always remember direct and indirect conversionல 3 rules with regards to the tense நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது present will get converted to past, past will get converted to past perfect, present perfect also will get converted to past perfect. புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம டைரக்டா ஒரு டைரக்ட் சென்டென்ஸ் கொடுத்துடலாம். My mother cleans the closet. My mother cleans the closet. இது என்ன closet அப்படின்னா cupboard. My mother cleans the closet. My mother cleans. இந்த இடத்துல cleans அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஏன் s ஆட் பண்ணிருக்கேன்? பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? s or es ஆட் பண்ணாலே அது வந்து plural plural plural. அதாவது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டோடைய plural form அப்படின்னு நினைப்போம். ஒரு பொருளை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ் அப்படின்னா பாக்ஸஸ், பென் அப்படின்னா பென்ஸ் அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டிருப்போம். ஆனா இந்த இடத்துல கிளீன்ஸ் அப்படின்றது verb. இதோடைய பேஸ் ஃபார்ம் என்ன? கிளீன். பேஸ் ஃபார்ம் என்ன? கிளீன். இப்போ ஏன் இங்க s ஆட் பண்ணிருக்கேன்னா சப்ஜெக்ட் வந்து மை மதர். மை மதர் தான் சப்ஜெக்ட். மை மதர் சிங்குலரா ப்ளூரல்? சிங்குலர். அதனால இந்த இடத்துல ஏன் s ஆட் பண்ணிருக்கோம்னா verb வந்து சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. அதனால s ஆட் பண்ணிருக்கோம். இப்ப இதுவே children அப்படின்னு கொடுத்தேன்னா children clean their cupboard அப்படின்னா இங்க children வந்து plural form.
அப்போ இங்க எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ண வேண்டியதுல ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வேணும். ஏன் ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வேணும்? ஏன்னா சில்ட்ரன்ன்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம். அப்போ இது ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம் தான். இது ரெண்டுமே கிளீன்ஸ் அண்ட் கிளீன். சோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல ரெண்டு விதமா ஒரு வேர்ப் இருக்கும். எப்படின்னா சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கும் போது எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணிருப்போம். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்கும் போது த பேஸ் ஃபார்மை யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த ரெண்டு இடத்துலயுமே வேர்ப் வந்து சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஸோ அன்லெஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். ஓகே, இப்போ பார்த்துட்டோம் மை மதர் கிளீன்ஸ் த கிளாசெட். இப்போ கிளீன்ஸ்ன்றது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. இப்போ இதை எப்படி நான் பாஸ்ட்க்கு மாத்தணும்? கிளீன் உடைய சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கிளீன்ட். புரியுதா? சோ பிரசன்ட் எப்பயுமே பாஸ்டா மாறும். பிரசன்ட்ல இருக்க verb பாஸ்டா மாறும். பிரசன்ட்ல இருக்க verb பாஸ்டா மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குக் வந்து பேஸ் ஃபார்ம். இது இன்னொரு விதமாவும் எழுதுனா குக்ஸ் அப்படின்னும் எழுதலாம். அதுவும் சிம்பிள் பிரசன்ட் தான். சோ குக், குக்ஸ் இது ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம் தான். இது எங்க வித்தியாசப்படும்னா குக்ன்றது சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா யூஸ் பண்ணுவோம், குக்ஸ்ன்றது சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா யூஸ் பண்ணுவோம். ஆனா ரெண்டுமே என்ன டென்ஸ் டினோட் பண்ணுது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்போ இதோடைய இமீடியட் பாஸ்ட் ஃபார்ம் என்ன? குக் உடைய இமீடியட் பாஸ்ட் ஃபார்ம் குக். ஓகே ஃபைன். இப்போ இது வந்து பிரசன்ட் பாஸ்டா மாறுது. அடுத்த ரூல் என்ன? பாஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறுறது. பாஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறுது. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் படிச்சோம். இதுக்கும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் எக்ஸ்பிளனேஷனை இப்ப கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோல வந்து அடுத்த ரூல் என்னன்றத பாத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஓகே, நான் சொல்லியிருந்தேன் 4 different kinds of sentences இருக்கு அப்படின்னு. எதெல்லாம் அந்த 4 different kinds of sentences? இது வந்து just a recapitulation of what we have already revised in part 1 of reported speech. So kinds of speechல statement இருக்கு. First one வந்து statement. Statement, interrogative, imperative and exclamatory. இதுக்கான explanation வந்து clear explanationக்கு part 1 of reported speech அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் இது ஏன் நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரோகேட்டிவ், இம்பேரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்க்கும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கும் என்ன தொடர்பு, என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா, எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாதான் if only we are able to identify the different kinds of sentences, we'll be able to be processing, we'll be able to proceed with the indirect form. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன், ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் a sentence that will just reveal a fact or will provide you with an information. Will provide you with an information. So நம்மளுக்கு தெரியும் ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்றது தான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. இப்போ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அதுக்கு டைரக்ட் டு இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும் போது சில ரூல்ஸ் இருக்கு. அந்த டென்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 3 டென்ஸ், அந்த சேஞ்ச் ஓவர் அது வந்து இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிதிங். But this is only restricted now. The rules which I am going to say is restricted or confined only to statement. Is confined only to statement. இப்போ statement ஆ இருந்ததுன்னா said, direct speechல said அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தா அது said ஆவே தான் இருக்கும். Said will remain said in indirect form. Said அப்படின்னு இருந்ததுன்னா அது இன்டைரக்ட் ஃபார்முக்கு மாத்தும் போதும் said அப்படிதான் இருக்கும். said to அப்படின்னு இருந்ததுன்னா அது told ஆ மாறும்.
அண்ட் அதை தவிர்த்து connective word that. So இந்த மூணு ரூல் எதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா? டைரக்ட் ஸ்பீச் எப்பயுமே இன்வெர்டட் கமாக்குள்ளதான் இருக்கும். கண்டிப்பா இன்வெர்டட் கமா டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கும். அந்த இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிற சென்டென்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த சென்டென்ஸ் என்ன கைண்டா இருக்கு, எந்த விதமா இருக்கு, அதாவது அது ஸ்டேட்மெண்டா இருக்கா, இம்பெரேட்டிவா இருக்கா, எக்ஸ்கிளமேட்டரியா இருக்கா, இன்ட்ரோகேட்டிவா இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சப்போசிங் அதுக்குள்ள இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்டா இருந்தா அந்த பட்சத்துல நம்ம இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ரூல்ஸ்? said will remain said to will change to told and the connective word will be that. ஆனா அந்த டென்சஸ் அப்படின்னு சொல்லி நான் 3 டென்சஸ் சொன்னேன். அதாவது present will change to past, past will change to past perfect, present perfect will change to past perfect அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் it is applicable for all kinds of sentences. அந்த ரூல் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது ஓவராலா டைரக்ட் டு இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும் போது அந்த ரூல் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிதிங். ஆனா இங்க நான் எழுதியிருக்க இந்த 3 ரூல்ஸ் it will be used only when the sentence is a statement. அதாவது இன்வெர்டட் கமாக்குள்ள அடங்கியிருக்கிற சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்டா இருக்கிற பட்சத்துல தான் இந்த 3 ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணுவோம். புரிஞ்சிருக்கா? இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் அடுத்த ரூல்ஸை அடுத்த வீடியோல போடுறேன். இப்போ ஒரு சென்டென்ஸ் ஒரு டைரக்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்ன்றத நீங்க ரொம்ப தரோவா பர்ஃபெக்டா என்னால எது கொடுத்தாலும் பிளைண்டா பண்ண முடியும்ன்ற கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பிளைண்டா போலாம். அது வரைக்கும் நான் சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப் போறதுதான் சேஃபர் சைட். அதாவது நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது, எந்த இடத்துலயும் எனக்கு ஒரு ½ மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்ற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுல இன்வெர்டட் கமா இருக்கு. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? டைரக்ட் ஸ்பீச்சா இருந்தா கண்டிப்பா அதுல இன்வெர்டட் கமா இருக்கும்னு சொன்னேன். இருக்கா? அப்போ இது என்ன ஸ்பீச்? டைரக்ட் ஸ்பீச். இது டைரக்ட் ஸ்பீச். ஸோ இந்த டைரக்ட் ஸ்பீச்ல இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அதாவது 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. அது என்ன? ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரோகேட்டிவ், இம்பெரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி. ஏன் இவங்க அடிக்கடி இதை சொல்லிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பா அடிக்கடி சொல்லிதான் ஆகணும். நான் இதை ஒரு வீடியோவா நினைக்கல. இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என் எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறதா தான் நான் நினைச்சிருக்கேன். ஸோ என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி சொல்லி கொடுப்பேனோ அப்படிதான் நான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு உங்களுடைய டவுட்ஸை காமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. இப்போ பிரதர் செட் டு மீ I write poem. I write poem. இப்போ இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா இதை நான் ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ணிக்கணும். இது டைரக்ட் ஸ்பீச்சா இல்ல இன்டைரக்ட் ஸ்பீச்சா? இது டைரக்ட் ஸ்பீச் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? இதுல இன்வெர்டட் கமா இருக்கு. அப்போ டெஃபினட்டா இது டைரக்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் டைரக்ட் ஃபார்ம்ல இன்வெர்டட் கமா இருந்தாலே அது டைரக்ட் ஃபார்ம்ல தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது டைரக்ட் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், நீங்க டைரக்ட் ஸ்பீச்சா இன்டைரக்ட் ஸ்பீச்சான்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். இப்போ டைரக்ட்ல இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிறத இன்வெர்டட் கமாக்குள்ள உள்ளடங்கி இருக்கிற அந்த சென்டென்ஸை ஒரு வாட்டி படிச்சு பார்க்கணும். இன்வெர்டட் கமாக்கு இந்த சைடு வரல, அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிற அந்த சென்டென்ஸை நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா
I write poem. I write poem. இப்ப இதுல கேள்விக்குறி இருக்கா? Is there a question mark? இல்ல. So it's not an interrogative sentence. Exclamatory mark இருக்கா? இல்ல. So it's not an exclamatory sentence as well. Next. இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு கமாண்ட் மாதிரியோ ரெக்வெஸ்ட் மாதிரியோ அட்வைஸ் மாதிரியோ ஏதாவது புலப்படுதா? அப்படியும் இல்லை. ஸோ இது எதுவுமே இல்லை, ஆனா ஒரு விஷயத்த சொல்லுது. ஐ ரைட் போம். அந்த பையன் என்ன சொல்றான்? ஐ ரைட் போம் அப்படின்னு ஒரு தகவலை கொடுக்குறான். அப்படி தகவலை கொடுக்கறதுக்கு பேர் என்னன்னு நான் சொன்னேன்? இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட் அப்படின்னு சொல்லும் போது அது எதுவா மாறும்னா ஸ்டேட்மெண்ட். அது எதுவா இருக்கும்னா ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிறது என்னவா இருக்கு? ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. இப்போ டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்ட் ஸ்பீச்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன அனலைஸ் பண்ணேன்? இன்வெர்டட் கமா இருக்கா அப்படின்றத நான் பார்த்தேன். இன்வெர்டட் கமா இருக்கு அப்படின்னாலே இமீடியட்டா செகண்ட் தாட்டே வேண்டாம், இட்ஸ் இந்த டைரக்ட் ஃபார்ம். அப்படி டைரக்ட் ஃபார்ம்ல இருக்கும் போது நான் இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிற சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. அதுல இது எந்த வகை அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸ் பண்றதுக்கு ஒரு வாட்டி அந்த இன்வெர்டட் கமாஸ்க்குள்ள இருக்கிற அந்த சென்டென்ஸை நான் ரீட் பண்ணணும். அப்பதான் எனக்கு தெரியும் அது ஸ்டேட்மெண்டா, இன்ட்ரோகேட்டிவா, இம்பெரேட்டிவா இல்ல எக்ஸ்கிளமேட்டரியான். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஏன்னா அதுல கொஸ்டின் மார்க் இல்ல, எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இல்ல. ரீட் பண்ணும் போது எனக்கு வந்து அது இம்பெரேட்டிவாவே தோணல. ஏன்னா அதுல அட்வைஸ் இல்ல, கமாண்ட் இல்ல, ரெக்வெஸ்ட் இல்ல, இது எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி ஸ்டேட்மெண்டா இருக்கும் போது நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்ககிட்ட, அதாவது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருந்தா 3 ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். செட் அப்படின்னு இருந்தா அது செட் டூவா, ஐம் சாரி, செட்னு இருந்தா செட்டாவே இருக்கும். செட் டூ அப்படின்னு இருந்தா அது டோல்டா மாறும். இதுல கனெக்டிவ் வேர்ட், இது என்ன கனெக்டிவ் வேர்ட் அப்படின்னா அது நான் சொல்றேன் இப்போ. கனெக்டிவ் வேர்ட் தட். சரிங்களா? சோ ஸ்டேட்மெண்டா இருக்கிற பட்சத்துல, இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்டா இருக்கிற பட்சத்துல நம்ம ஸ்டேட்மெண்ட்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ண போறோம். அது என்ன ரூல்ஸ்? செட் will remain said, set to will change to told, connective word will be that. இந்த 3 ரூல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை மாத்த போறோம். இது டைரக்ட் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ என்னுடைய டாஸ்க் என்னன்னா இன்டைரக்டா நான் மாத்தணும். அப்போ டைரக்டுக்கும் இன்டைரக்டுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்? டைரக்ட் ஃபார்ம்ல ஸ்பீக்கருடைய எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் உள்ள அடங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்வெர்டட் கமா இருக்கும். ஆனா இன்டைரக்ட் ஸ்பீச்ல சில சேஞ்சஸ் இருக்கும். அதை தவிர்த்து இன்வெர்டட் கமா இருக்கவே இருக்காது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம சில வேர்ட்ஸை வந்து பிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். அது என்ன வேர்ட்ஸ் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. இப்போ ஸ்டேட்மெண்ட்னால 3 ரூல்ஸ் என்னென்ன? said will remain said, set to will change to told, connective word will be that. இந்த 3 இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எந்த புக்கையும் பார்க்க தேவையில்ல, எதையும் பார்க்க தேவையில்ல. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கிராமரை வந்து எந்த இதுக்கும் ரொம்ப அப்படியே பைஹார்ட் பண்ணி உருண்டு பரண்டுலாம் அப்படி இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே, டெடிகேஷன் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ பார்க்கும் போதே நல்லா ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு 2-3 வாட்டி பாருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது நல்லா கேப்சர் ஆயிடும். இப்போ பிரதர் செட் டு மீ. இப்போ பிரதர் செட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது நான் சொன்னேன் இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம வெளியில இன்வெர்டட் கமாக்கு இந்த சைடு வந்துட்டோம். பிரதர் செட் டு மீ. இந்த இடத்துல செட் இருக்கா, செட் டூ இருக்கா? செட் இருக்கா, செட் டூ இருக்கா? செட் டூ. என்ன இருக்கு? செட் டூ. இதுலதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்றேன், பேசும் போதுமே நம்ம இந்த தப்பு பண்ணுவோம். பிரதர்
told to me. ஏன் இங்க told யூஸ் பண்ணிருக்கேன்னா said to வந்து ஸ்டேட்மெண்டா இருக்கிற பட்சத்துல told-ஆ மாறும். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் பேசும்போது இந்த மிஸ்டேக்க பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எரர், நிறைய பேர் பண்ணுவாங்க. என்னன்னா told to இத நான் ஏன் எழுதி காட்டுறேன்னா அப்பதான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுன்றதுக்காக. செட் டு சேர்ந்துதான் என்னவா மாறும்னா டோல்டா மாறும். அப்போ told to அப்படின்னா இது வந்து ஸ்பாட் தி எரர்லயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. told to அப்படின்னு கொடுத்திருந்தா அந்த இடத்துல told பக்கத்துல to வராது. told பக்கத்துல to வராது. ஏன் வராதுன்னா said and to together becomes told. புரிஞ்சிருச்சா? So brother told me. இப்போ இந்த இடத்துல கமா இருக்கு. இந்த கமாக்கு பதிலா ஸ்டேட்மெண்டா இருந்தா ஒரு கனெக்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். என்ன கனெக்டிவ் வேர்ட் அது? தட். ஏன் தட் தான் யூஸ் பண்ணுமா, வேற எதுவும் நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 ரூல்ஸ் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். said will remain said, said to will change to told, connective word will be that. So ஸ்டேட்மெண்டா இருக்கிற பட்சத்துல நம்ம இன்டைரக்டா மாத்தும் போது எந்த கனெக்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணுவோம்னா தட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து வேற எந்த கனெக்டிவ் வேர்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா this word is restricted to statement when we convert from direct to indirect. Please do remember that. Okay, so brother told me that I யார denote பண்ணுது? brother. நான் poem எழுதுவேன் அப்படின்னு யார் சொல்றா? brother சொல்றாங்க. அப்போ I write poem. இந்த I யாரு? brother. அதுக்கு பதிலா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? he. ஏன்னா brother gender wise he. இது வந்து ஒரு pronoun. he write என்றது present-ஆ past-ஆ? present formல இருக்கு. அப்போ இதோட past form என்ன? இதோட past form wrote. that he wrote poem. புரிஞ்சிருச்சா? ஓகே, இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட வரப்போகுது. ஸோ இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண விரும்பல. இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த பார்ட். நான் ஏன் இப்படி பார்ட்டா போடுறேன்னா அப்பதான் ஒரு கிளாஸ்ல மேக்சிமம் நம்மளால வந்து 40 மினிட்ஸ் ஒரு பீரியட்னா 30 மினிட்ஸ் தான் பிள்ளைங்களால கவனிக்க முடியும். அந்த 30 to 35 மினிட்ஸ்க்கு தான், ஏன்னா இதுல நடுவில் நிறைய நான் பேசியிருக்கேன், அதனால ஒரு 35 மினிட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேல அந்த வீடியோ வேணாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 3 ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.